படத்தான் சொல்லி மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதி. ஆதாம் ஒரு மனுஷன் பிரதிநிதி. அவன் பாருங்க, அவன் முதல் மனுஷன் பாவம் செய்து அவனுடைய பாவத்தால் உண்டான எல்லாத்தையும் எல்லா மனுக்குலத்தின் மீது மனுக்குலமே கெட்டு போயிடுச்சு. அந்த முதல் மனுஷனால் உண்டான இந்த மனுக்குலம் கெட்டு போனதுனால இன்னொரு மனிதனை கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்க வைத்து அவர் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு உதாரணத்துக்காக அந்த 2ஆம் குமாரனா இயேசு பிறந்து அவர் 33 வருஷம் வாழ்ந்து ஒரு பாவம் செய்யாதவராய், பரிசுத்தம் உள்ளவராய், பிதாவுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராய், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராய், எல்லா நீதியும் நிறைவேற்றினவராய், பிதாவுக்காக பிதா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்றதுதான் நான் செய்யறேன்னு சொல்றாரு. அப்படி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து சிலுவையின் மரணம் கீழ்ப்படிந்து ஒரு கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் சம்பாதித்திருக்கிற அந்த நீதியினால் உண்டா இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நீதி உள்ள வாழ்க்கை அவருக்கு வைத்திருக்கிற ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், அவர் விசுவாசி மனுஷனுடைய கணக்கில் வரும்படியாக அந்த இயேசு கிறிஸ்துடைய எல்லா நன்மையும் மனுக்குலத்துக்காக கொடுத்தார். இயேசு விசுவாசிக்கிறோடைய எல்லாத்தையுமே இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்படி குமாரன் மூலமாய் இந்த பூமிக்கு நன்மையை அவர் கொடுத்தார். குமாரன் சம்பாதித்த எல்லா நன்மையும், அவர் நற்கிரிகளும், அவர் செய்த நீதியினால் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் மனுக்குலத்துக்கு அவரை விசுவாசிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு வரும்படியாக இந்த குமாரை கொடுத்தார். அவருடைய தீமையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்படி அந்த குமாரனை நமக்கு கொடுத்தார். எக்ஸ்சேஞ்சாக அந்த குமாரனை கொடுத்தார். அவருடைய நன்மையெல்லாம் நமக்கு வரும்படியாக, நம்முடைய தீமையெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அந்த குமாரனை அவர் கொடுக்கிறார். அது